ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரத்துடைய பெயர் ஃபைக்கஸ் வேரிகேட்டட் என்று அழைக்கப்படுகின்றன. காமன் நேம் ஸ்டார்லைட் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. நான் ஏற்கனவே நிறைய வீடியோகள் சொல்லியிருக்கேன். வேரிகேட்டட்னாவே நம்ம ஒயிட்டும் மற்ற கலரோடு சேர்ந்து ஒயிட் வரும்போது அது வேரிகேட்டட் என்று அழைக்கப்படுகின்றன. இது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம், செமி ஷேடு, ஷேடு மூணுலேயும் வைக்கலாம். நாம் பாட்டில் போட்டு ஆஃபீஸில் அலுவலகங்களில் எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி நம்ம பாட்டில் வைக்கும்போது ஃபுல் ஷேடில் வைக்கும்போது வீக்கில் ஒன்ஸ் எடுத்து நம்ம செமி ஷேடில் 2-3 நாள் வச்சு மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இல்லைன்னா 2 பாட் நீங்கள் வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு பாட் ஃபுல் இன்டோரில், ஒரு பாட் செமி ஷேடில். வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும், இதை தூக்கி வெளியே வச்சுட்டு செமி ஷேடில் இருக்க பிளான்ஸ் தூக்கி ஃபுல் ஷேடில் வச்சுக்கலாம். ஏசியில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இல்லை அப்படின்னா நீங்கள் அவுட்டோரில் இருக்க அந்த பிளான்ஸை தூக்கி ஃபுல் இன்டோர், சப்போஸ் ஏசி ரூமில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா இதில் லீஃப்லாம் அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி மொத்த லீஃப்ஸ் கொட்டிடும் வித்தின் 1 மந்தில். நீங்கள் அப்படியே விட்டும் போது அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி புது லீஃப் உருவாகிடும். பிளான்ட் ட்ரை ஆகாது. மாறாக என்னென்னா நம்ம ஃபுல் இன்டோரில் வைக்கும்போது ஒவ்வொரு லீஃப்ஸாக கொட்ட ஆரம்பிச்சிடும் ஏசி ஹாலில். அது பிறகு அந்த ஏசி ஹாலில் அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி இது புதிய இலைகள் உருவாகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நிறைய பேர் இலை கொட்டதுன்னு தூக்கி வெளியே எடுத்து போய் வச்சுருவாங்க. அது என்னென்னா மறுபடியும் புது இலை அவுட்டோர்லேயே வரும். இன்டோரில் ஃபுல் ஏசியில் வச்சாலும் இந்த இலையெல்லாம் கொட்டிடும். ஒரு 1 மந்த்து 1.5 மந்தில் எல்லா இலை கொட்டும். ஆனால் புதிய இலைகள் அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி இதில் புதிய இலைகள் உருவாகும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த பிளான்ட்ஸ் ட்ரை ஆகாது. இது வளர்ப்பது எளிது. வாட்டரிங் வீக்லி 2 போட்டால் போதும். அதனால் இது ஒரு அழகு தாவரமாக வீடுகளிலும் அலுவலகங்களிலும் வளர்க்கப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரம். ஃபைக்கஸ் வேரிகேட்டட். இது ஸ்டார்லைட் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது புதுசாக சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.